அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய அனைத்தையும் படைத்து பரிபக்குவப்படுத்துகின்ற அந்த ஏகனை போற்றி புகழ்ந்தவனாக அவனிடமே அனைத்து நன்மையான காரியங்களுக்கும் பிரார்த்தனை செய்து அதிகமான மக்கள் இந்த செய்தி கிடைச்சிருச்சு. அதிகமான மக்களுக்கு எது சரி அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருச்சு. அதில் சில மக்கள் ஓரத்தில் நின்று பயணிக்கிறாங்க, சில மக்கள் முழுமையாக உள்ளே வரணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் வர முடியல. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், நாமளே நினைப்போம் இன்றைக்கி விடிய காலம் சரியாக 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடணும், 5:10 மசூதிக்குள்ளே போயிடணும், தொழுகணும். இந்த நினப்பு பொதுவாக இந்த செய்தி தெரிஞ்ச மக்களுக்கெல்லாம் அந்த நினப்பு இருக்கும். இன்றைக்கி குறைஞ்சது ஒரு 5 பேர்கிட்டையாவது நல்ல விஷயங்களை குறித்து பேசணும், இன்றைக்கி என் மனைவியோட நான் அழகிய முறையில் உறவாடணும், என் பிள்ளைங்களோட நான் அழகிய முறையில் முன்மாதிரியாக நான் நடந்துக்கணும். இந்த மாதிரியான பல நன்மைகள் குறித்து, அதாவது இஸ்லாத்துக்கு வந்த சகோதரர்கள் என் குடும்பத்துக்கு எப்படியாவது செய்தி கிடைச்சிடணும், இப்படி ஆதங்கப்படக்கூடிய மக்கள், இப்படி பலரும் பல வகையான நன்மையின் பக்கம் விரையக்கூடிய மக்கள் ஒரு சாரார் இருக்கிறாங்க. எனக்கு கிடைச்ச இந்த இன்பம், எனக்கு கிடைத்த இந்த சுகம், எனக்கு கிடைத்த இந்த நேர்வழி, எனக்கு கிடைத்த இந்த அழகிய நட்பண்பு எல்லாருக்கும் போய் சேரணும், அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு முயற்சிகள் எல்லாத்தையுமே இருக்குது. ஆனால் அந்த நடைமுறைப்படுத்தும் பொழுது என்ன ஆகும்னா, இயல்பாகவே பலகீனங்கள் வரும். மனிதருடைய இயல்பு அது. இன்றைக்கி 5 மணிக்கு எந்திரிச்சு கண்டினியூவாக என்னால் பணி செய்ய முடியும், ஆனாலும் என் மனசு என்ன சொல்லும், நீ சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்ய போகிற, அதனால் ஒரு 2 ஹவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும் சிந்தனையில் வரும். ஆனால் அதை தாண்டி நான் நிற்கணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதருடைய உள்ளத்திலையுமே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நன்மையை குறித்து அதாவது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த எப்படி சொல்லுவாங்க, அதாவது சிம்டம்ஸ் இருக்கும். ஒரு நன்மையை செய்கிறதுக்கான உந்துதல் இருக்கும், எல்லாருடைய உள்ளங்கள்லையும் இருக்கும். அதை தடுக்கக்கூடிய ஒரு மனநிலையும் இருக்கும். நம்ம தடுக்கக்கூடிய மனநிலையை கொஞ்சம் தட்டி விட்டு நம்ம பாஸ் ஆனாதான், என் குடும்பத்தோடு நான் நல்ல விதமாக நடக்கணும்னு நினச்சினே அது சாத்தியப்படும், என்னை படைத்தவனோடு நான் நல்லபடி உறவாடணும்னு நினச்சினே அது சாத்தியப்படும். இப்போ எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஏன் மசூதிக்கு போகிறோம், மசூதியில் கடவுள் இருக்கிறாரா? இந்த செய்தி தெரிஞ்சவங்களுக்கு, அதாவது தெரியாதவங்களுக்கு மசூதியில் தான் கடவுள் இருக்கிறான்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் மசூதியில் கடவுள் இல்லை. அப்போ ஏன் இவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த மக்கள் கரெக்டாக அந்த டைம் பார்த்து அழைப்பு கொடுக்குறாங்க, ஏன் மசூதிக்கு போகிறாங்க அப்படின்றத மசூதிக்கு போய் உணர்ந்தவங்களுக்கு தான் அந்த உணர்வு பூர்வமான விஷயங்கள் புரியும். என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நாம் வெளியில் ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டிருப்போம், ஒருத்தர் நமக்கு மனசு கசப்பாக நடந்திருப்பார், நீ கரெக்டாக தொழுகைக்கு போகும்போது பார்த்தா அவர் நமக்கு பக்கத்தில் நிற்பார், நமக்கு பக்கத்தால் அவர் தான் இருப்பார். உன் விருப்பப்படியெல்லாம் எல்லா இடத்துலையுமே நிற்க முடியாது, இறைவனுடைய கட்டளை. எனக்கு பக்கத்தில் உள்ளவர்கிட்ட இருக்கிற கேப்பில் தான் நான் ஃபுல் பண்ணணும். இப்படி ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி, எனக்கு அருகாமையில் உள்ளவரோட தோளோட தோல் உரசக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி, உள்ளத்தினுடைய கசப்பை நீக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துறது தான் மசூதி. அதில் பல பேர் பாவம் வாசலில் நிற்க வச்சு திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க, சில பேர் உள்ளே போகலாமான்னு யோசிக்கிறாங்க, சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, இப்படியெல்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னு சொன்னால், நீ பல சிந்தனைகள் உள்ளவங்களையா, பல தரப்பட்ட குரோதங்கள் உள்ளவங்களையெல்லாம் ஒரே இடத்துல நிற்க வச்சு உன் உள்ளங்களுடைய கசப்பை நீக்கிறது தான் அந்த பணி. அப்போ அங்கே நான் அவருக்கு பக்கத்தில் தான் நின்னாங்கணும், என் விரும்பிய இடத்துல இருக்க முடியாது. அப்போ அப்படி ஒரு உள்ளத்தினுடைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி தொழுகையில் இருக்குது. இப்போ அப்படிப்பட்ட ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே இப்படி தான் இருக்கும். என் மனைவியோடு நான் பேசாமல் இருக்க முடியாது, ஆனால் மனைவியோடு சண்டை போட்டிருப்பேன். என் மனைவியோடு நல்ல விதமாக நடக்கணும், அது எனக்கு நன்மைன்னு தெரியும், ஆனாலும் உரிமை உள்ள இடத்துல கொஞ்சம் கூடுதலாக கசமாக நடந்திருப்பேன். அதுக்கு அடுத்தடுத்து என்னை தெளிவுபடுத்துவார் பாருங்க, அந்த உள்ளங்கள் தான் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளம். யார் இந்த விஷயத்தில் ஃபெயிலியர் ஆயிடுறாங்க அப்படின்னா, யாருக்கு இந்த விஷயமே சுத்தமாக போய் சேரலையோ, யாருக்கு முகமது நபியுடைய வாழ்க்கை சம்பந்தமான செய்திகளே போய் சேரலையோ, அவங்களால இப்படி ஈஸியாக ஜெயிச்சு அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. நீங்கள் நடைமுறையில் பார்க்கலாம். காலையில் எழுந்துச்சு ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் மனைவியோடு கோவப்பட்டிருப்பேன், அது உணவில் குறை இருக்கலாம், வீட்டு சுத்தத்தில் குறைகள் இருக்கலாம். கொஞ்ச நேரத்தில் என்னை சரி பண்ணக்கூடிய ஒரு உள்ளத்தை இறைவன் என் உள்ளத்திலே படைச்சிருக்கிறான். ஆனால் அது இஸ்லாத்தை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. தன்னுடைய நான் எப்படி பேசிட்டேனே, எப்படி அடுத்த கட்டத்துக்கு என் மனைவியோட நகர்றது அப்படிங்கிற விஷயம் மற்றவங்களுக்கு எல்லாம் கஷ்டம். ஒருத்தர் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுறாருன்னா அவருக்கு ரொம்ப லேஸ்.
யார் வந்து என்னுடைய மனைவியுடைய விஷயங்களில் எனக்கு குறை ஏற்பட்டு அதை நான் யார் மன்னிச்சுட்டு உடனடியாக இணையணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு உள்ளத்தை இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே எல்லாம் கொடுத்துருக்குறான். ஏன்னா யார் முந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு இவ்வளோ பெரிய நன்மை இருக்குது, யார் முந்திக்கிறாங்களோ உங்களுக்கு இவ்வளோ பெரிய அருள் இருக்குது, யார் முந்தி தன்னுடைய அவங்கள்ட்டையா இருக்கட்டும் குறை எங்கிட்டையா இருக்கட்டும், ஆனால் அந்த இணக்கம் இருக்குது பாருங்க, அதாவது திரும்ப அவங்களோட அணுகிறது, அந்த இணக்கம் இஸ்லாம் மட்டுமே கற்றுத்தருது. நீங்கள் முந்தி சலாம் சொல்லுங்க, அவங்களே குற்றம் செய்திருந்தாலும் பரவாயில்ல, அவங்க குற்றங்களில் உங்களுக்கு 10க்கு 7 குற்றங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் 3 நல்லது இருக்கு பாருங்க, அதை நினைச்சு பாருங்க. இப்படியெல்லாம் நினைவூட்டுது இஸ்லாம். அவங்க கிட்ட உள்ள 7 குறைகளை மறைக்கணும், 9 குறைகளை மறந்துடணும், ஒரு நன்மையை நினைச்சு பார்த்து நீங்க முந்திக்கிங்க. உங்க மனைவியோட விட்டு கொடுக்க நீங்க தயாராருங்க, உங்க மனைவி கிட்ட நீங்க தோத்துக்க தயாராருங்க, உங்க மனைவி கிட்ட அவங்க கிட்டே குறை இருந்தாலும் நீங்க உயர்வா நடந்து கொள்ளுங்க. இப்படி எல்லாம் அட்வைஸ் பண்றது. இது மனைவி கிட்ட மட்டுமா, பெற்றோர்கிட்ட, பிள்ளைகள்கிட்ட இப்படி எல்லாம் நடக்க சொல்லி கற்றுத்தருது. சரி, குடும்பத்திட்ட விட்டு கொடுக்கறது சரி, அப்போ அண்டை வீட்டார்ட்டையுமா? ஆமா, அண்டை வீட்டார்ட்டையும் நீங்க அப்படிதான் நடக்கணும், அண்டை வீட்டாருக்கு நீங்க விட்டு கொடுங்க, இப்படி பேசுது. இதெல்லாம் ஏன் அப்படின்னா, மனிதர்கள் அப்படிதான் படைக்கப்பட்டிருக்காங்க. விட்டு கொடுக்க நான் தயார். அந்த விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையை என் உள்ளத்துல யாருமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு சொல்லப்படலை. அது இங்க மட்டுமே சொல்லப்பட்டிருக்கு, குரான்ல மட்டுமே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நபித்தோழரை குறித்து குரான்ல பேசவே செய்யுது. நீங்க என்ன இப்படி சொல்றது, மன்னிக்க மாட்டேன்னு சொல்றது, நீங்க என்ன நான் உதவி செய்ய மாட்டேன்னு சொல்றது? குரான் அப்படி பேசுது. குரான் தெளிவா சொல்லுது, நீங்க எப்படி மன்னிக்க மாட்டேன்னு சொல்றது? நீங்க ஒரு குற்றத்தை செய்துட்டு நான் படைத்த இறைவன் உங்களுக்கு மன்னிக்கணும்னு நீங்க நினைக்க மாட்டீங்களா? அப்படி நீங்க நினைச்சு விட்டு கொடுங்க அப்படின்னு ஒருத்தரை குறித்து பேசுது. அவர் நல்லவர், அவர் நன்மை செய்யறதுல ரொம்ப முந்தி கொண்டவர். ஒரு நாளைக்கு யாராவது தர்மம் செய்தது, யார் பெரிய நன்மை செய்திருக்காங்கன்னு பார்த்தா அவர் பேர் தான் முன்னாடி வரும். அவரையே கண்டிச்சு சொல்லுது, நீங்க அவரை மன்னிங்க, நீங்க ஒரு குற்றத்தை செய்துட்டு எங்கிட்ட மன்னிப்பு தர மாட்டீங்களா அப்படின்னு நினைங்க அப்படின்னு அவருக்கு அட்வைஸ் பண்ணுது. அப்ப அப்படிப்பட்ட உயர்ந்த குணத்துடையவரே மன்னிக்கணும்னு சொல்லும் பொழுது நாம பல குறைகள் உள்ளவங்க, அப்ப நாம மன்னிக்க தயாராக இருக்கணும், நாம விட்டு கொடுக்க தயாராக இருக்கணும். அப்படிப்பட்டவங்களை தான் இறைவன் தேர்வு செய்திருக்கிறான். அப்படிப்பட்டவங்க கையில தான் அந்த குடும்ப பொறுப்பையும் கொடுத்துருக்கிறான். இந்த உலகத்தை குறித்து, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுவோம், அவசரப்பட்டு ஒரு வார்த்தையை தடித்து விட்டுருவோம், கோபமாக நடந்துப்போம். ஆனால் நமக்கு மட்டும்தான் இறைவன் அந்த விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையையும் அதை கடந்து போகக்கூடிய ஒரு இணைப்பையும் நம்ம கையில் மட்டுமே கொடுத்துருக்குறான். இப்படி பல பேர் பல போராட்டங்களுக்கு மத்தியில் தான் வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. எல்லாருக்கும் இருக்கும் போராட்டம். நான் விட்டு வரும்போது கோவப்பட்டு வந்திருக்கலாம், இங்கே வழியில் வரும்போது நான் யோசிப்பேன், இந்த வார்த்தையை நான் பேசாமல் இருந்திருக்கலாமோ, அந்த வார்த்தையை பேசாமல் இருந்திருந்தா எனக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய பரிசு ரொம்ப உயர்ந்ததாச்சு. நம்மளுடைய குறைகளை தான் இறைவன் மறைச்சி வச்சுட்டு பல பேர்கிட்ட நம்மளை மதிப்பாக காமிச்சிக்கிட்டு இருக்கிறான். உண்மை அதுதான். ஒரு ரோட்டை கடந்து போகும்போது, பாய் உங்களை பார்க்கத்தான் பாய் வந்தேன், எங்கே பாய் வீடு அப்படின்ட்டு ஒரு குடும்பம் இப்போ நான் புறப்பட்டு வரும்பொழுது நீங்கள் நடந்து கிராஸ் போகிறத பார்த்துட்டு உங்களை அப்படி தேடிட்டு வர்றோம் அப்படின்றாங்க. நம்மளுடைய உண்மையான முகம் தெரிஞ்சுதுன்னா நம்மளை அப்படி பாசமாக தேடிட்டு வரமாட்டாங்க, பல பேர் தேடிட்டு வரமாட்டாங்க. முதல் பத்திரிக்கை, என் பையன் கல்யாணம் எல்கேஜிலேருந்து நீங்கள் தான் ஷூ கொடுத்தீங்க, முதல் கல்யாண பத்திரிக்கை உங்ககிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவங்க ஒரு இஸ்லாம் அல்லாதவங்க நம்மகிட்ட அவ்வளோ பெரிய பிரியம் வைக்கிறாங்கன்னா படைத்த இறைவன் நம் குறைகளை மறைச்சி வச்சிருக்கிறான். நம்மளோட உண்மையான முகம் அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க நம்மளை அப்படி தேட மாட்டாங்க. அப்போது நம்மளுடைய உண்மையாகவே நம்ம நடவடிக்கை சரியாக இருந்ததுன்னா இன்னும் எப்படிப்பட்ட உயர்வுகளை இறைவன் தருவாங்கிறத பல மனிதர்களுக்கு இந்த பூமியிலையும் கொடுத்துருக்குறான். மரணத்துக்கு பின்னாடி சிறப்பு கொடுப்பான். ஒரு 70-75 வயசு பெரியவர் இப்போது குன்றத்தூர் ஒரு தாவாஸ்டால் நடந்துகிட்ருக்கு, அது பக்கம் வந்தார், அப்படி பேச ஆரம்பித்தார். கஷ்டமான சூழ்நிலையே தொடர்ந்து இருக்கிற எங்கள் அப்பா அவ்வளோ உண்மையாக நடப்பார், அரசியலில் தான் இருந்தார், அவ்வளோ உண்மையாக நடப்பார், அவரும் கஷ்டத்தோடயே போய் சேர்ந்துட்டார், இப்போ நானும் சிரமப்படுறேன் அப்படிங்கிறத அவர் உண்மையிலே கஷ்டத்தை நம்மகிட்ட சொல்ல வரல. ஏன் நல்லவர்களுக்கு இந்த சோதனை அவர் கேட்குறார். அழுதுட்டாருங்க, அவ்வளோ பெரிய வயசு, 77 வயசு இவருக்கே ஆகுது, இப்போ அழுகிறார். இந்த ஆதரவான செய்திகளை சொல்ல அவர்கிட்ட இடம் இல்லை. ஏன் இப்படி சுற்றி எல்லாமே அநியாயம் நடக்குது, நல்லவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்களேன்னு கவலை இருக்குது அவருக்கு. ஒரு 2 செகண்ட் இது விஷயமாக பேசின உடனே அழுதுட்டார். நீங்கள் எப்போ வேணுமோ வாங்க, நாங்கள் உங்கள் உறவுகள் தான், இதோ இருக்குது பக்கத்தில், எங்காவது உங்களுக்கு தான் வீடு தெரியுங்களா, சாப்பிட்டீங்களா, இதெல்லாம் விசாரித்த உடனே அவருக்கு ரொம்ப ரொம்ப பூரிப்பாயிடுச்சு. இப்படியெல்லாம் விசாரிக்கும்படி இஸ்லாம் சொல்லுதா, வேதத்தில் இருக்குதான்னு ஒரு 2 புத்தகத்தை சின்னதாக எடுத்துகிட்டு கிளம்புறாரு. இப்படிப்பட்ட உயர்வுகள் அவங்க இருக்கிறதே அவங்களுக்கு தெரியல. ஆனால் உலகத்தை நினச்சி ஏன் நல்லவங்களுக்கு இந்த சோதனை நினச்சி அவர் கவலைப்பட்டு இருக்கிறாரு. இந்த உலகத்தை பற்றி இஸ்லாம் தெளிவாக சொல்லுது, யார் சரியான கொள்கையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சிறையில் வாழ்கிற மாதிரி தான் இருக்கும், சொர்க்கத்தை போல் வாழ முடியாது. யார் மனம் போன போக்கில் இந்த வேதத்தை புறக்கணிச்சிட்டு வாழ்கிறாங்களோ, அநியாயமாக நடந்துக்கிறாங்களோ, அவங்க தான் சொர்க்கத்தில் வாழ்கிற மாதிரி வாழ முடியும்.
அப்படி படைச்சவன் சொல்லிட்டான். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த உலகம் வந்து ரொம்ப அற்பமாக படைக்கப்பட்டிருக்கு. நமக்கு அதோடைய உண்மை தெரியாதனால இங்கேயே ரிசல்ட் எதிர்பார்க்குறோம். ஒரு 10 வருஷம் 20 வருஷம் தான். யார் ரொம்ப சொகுசாக வாழ்ந்தாலும் சரி, கஷ்டமாக வாழ்ந்தாலும் சரி, எல்லாம் 10-20 வருஷத்தில் சரியாக போயிடும். மித்ததெல்லாம் சின்ன பிள்ளை பிராயத்தில் போய்டும், சில முதிர் பிராயத்தில் போய்டும். ஆக மொத்தத்தில் குறைஞ்ச காலம் தான் அவங்க சுகமாக வாழ்கிறதும் கஷ்டமாக வாழ்கிறதும் நல்லா அனுபவிக்கிறது எல்லாம் குறைஞ்ச காலம். ஆனால் யார் இந்த செய்திக்கு கட்டுப்பட்டு படைத்தவனை சரியாக உணர்ந்து மக்களுக்கு மத்தியில் கஷ்டங்களை சகித்து கொண்டு பொறுமையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அழிவில்லாத ஒரு நிரந்தர வாழ்க்கையை வச்சிருக்கிறான். அந்த வாழ்க்கைக்காகத்தான் நீங்கள் இங்கே சிரமப்படுறீங்கன்னு சொன்னதை தான் அவர் மெயினாக அவர் அறியாமல் அழுக வருது. அப்போ இந்த மாதிரியான உயர்வு இருக்கிறதே பல பேருக்கு தெரியாதனால இங்கே வாழக்கூடிய வாழ்க்கையிலே ரிசல்ட் எதிர்பார்க்குறாங்க. மனைவிக்கிட்ட, பிள்ளைங்கள்ட்ட, பெற்றோர்கிட்ட எதிர்பார்க்கும் போது தான் அந்த சிரமங்கள் ஏற்படுது. நம்ம உண்மையான ரிசல்ட் நமக்கு இங்கே இல்லைன்ற உறுதியோடையே நம்ம மக்கள்கிட்ட அணுக ஆரம்பித்தோம்னா, நமக்கு எதிராக அவங்க நடந்திருந்தாலும் நமக்கு அவங்கக்கிட்ட கோபமோ கஷ்டமோ மனிதங்கிற அடிப்படையில் ஏற்படும். அதை தாண்டி என்ன ஆகும் நடக்கும் அப்படின்னு சொன்னால், அதை தாண்டி ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய மனப்போக்கம் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட உயர்ந்த பண்பு இந்த வேதத்தில் இருக்குது. தேவையுடையவங்க தொடர்பு கொள்ளுங்க. எல்லாம் அவங்கவுங்க சொந்த தாய்மொழியிலே கிடைக்கும். எல்லாரும் படிக்க வேண்டிய கடமை இருக்குது. ஏன்னா அது தெளிவாக சொல்லுது. இது அகில உலக மக்களுக்கும் ஒரு நல்லுபதேசம்னு சொல்லுது. இது நல்லுபதேசம் இல்லை, இது ஒரு மந்திர சொல் நினச்சி என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் அப்படி தான் விளங்கியிருக்கிறாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. உங்களுடைய எல்லா வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு தான் இது. அது மருந்து தான் சொல்லுது. தன்னை பற்றி அப்படி தான் அறிமுகப்படுத்துது. அப்படிப்பட்ட மருந்தை, அப்படி ஒரு பாக்கியத்தை இலவசமாக கிடைக்கும் பொழுது பயன்படுத்திக்கல அப்படின்னு சொன்னால் நம்மளை போல் நஷ்டவாளிகள் யாரும் இல்லை. இந்த நஷ்டத்திலிருந்து விடுதலையாகி சரியான பாதையின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட நேர்வழியின் பக்கம் அழைத்தவனாக வாய்ப்புக்கு விடைகூறி நன்றி பெறுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.